What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். ஓகே, டுடே ட்ரெண்டிங்ல எலான் மஸ்க் வர்சஸ் ட்ரம்ப் ஃபைட். என்ன பிரச்சனை தெரியுமா? தெரியல. உனக்கு சுட்ட சொல்லையா? இல்லை, எனக்கும் தெரில. டேரெக்டாக போய் பார்ப்போம். என்ன எனக்கு ஒரு லைன் மாதிரி ஏதோ ஒன்று தெரியும். என்ன பிரச்சனைன்னு தெரியாது. லைன் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். என்ன லைன் தெரியல எனக்கு ஆக்சுவலாக. அது என்னன்னா, அவர் வந்து ஏதோ ஒரு ஃபைலை நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு அவர் ஏதோ இவர் ஆக்சுவலாக எலன் மாஸ்க் ஏதோ திட்டாரு. அதுக்கு இவர் ஏதோ ரிப்ளை மாதிரி நான் அதை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு ஏதோ மிரட்டின மாதிரி திரும்பி அவரை திட்டின மாதிரி. இப்போ வந்து யூஎஸ்ல வந்து பிரசிடென்ட்டே மாற்றணும், ஒரு நல்ல பிரசிடென்ட் வரணுன்ற மாதிரி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னார் எலான் மஸ்க். மேபி தெரில, எனக்கு அந்த ஹைலைட் தெரில. மாற்றணுன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனை, எதனால இது ஆரம்பிச்சது, எங்கே போயிட்டு இருக்குன்னு தெரியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, அரமெண்டல் மாதிரி எப்போ எது பேசுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஆளுங்க ரெண்டு பேர் சண்டையும் பார்த்தா போய் ஓரமாக போய் சண்டை போடுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சொல்ல முடியாத நிலைமை. நம்ம ரெண்டு பேரும் முக்கியமான ஆளுங்க. அதோட ஸ்டார்லிங்க் வரப்போகுது இன்னும் 1 இயரில். நெக்ஸ்ட் இயர் வந்துடும் இந்தியாவில். அப்ரூவல் வாங்கிட்டாங்க. என்னப்பா அந்த பக்கம் போகாத, அண்ணன் 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். நீ இந்த ஊர் தானடா, கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? அப்படிதான் போயிட்டு இருக்கு. அடியில 5 நிமிஷத்துல நல்லா இருக்குல எடிட். ஆனா இவர் தான ஹெல்ப் பண்ணாரு அவர் ஜெயிக்கிறதுக்கு. ஆமா ஆமா. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையேயான ஒரு கருத்து வேறுபாடு இப்போது வார்த்தை போராக மாறியுள்ளது. ஆமா, அவர் அண்டர்டேக்கர், இவர் ட்ரிபிள் எச் முன்னாடியே வந்து இவங்க சண்டே பாக்குறதுக்கு. என்ன பிரச்சனை? அத உன் அப்பங்கிட்டே கேளு. என்ன பிரச்சனை? அவன தான கேளு. என்னைய பிரச்சனை? அத அவங்கிட்டே கேளு. ஏய் எடிட் செமையா இருக்கு. நடத்தப்பட்ட படுகொலை முயற்சிக்கு பின் ஃபிளாஷ்பேக் ஆரம்பமா? ஆமா. அவரை எலான் மஸ்க் வெளிப்படையாக ஆதரித்தார். என்னடா இது ரத்தம்? ஏய் யார தல வலி மேல கை வச்சிட்டே? அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்காக பல கோடிகளை செலவிட்டார். தேர்தல் வெற்றிக்கு பின் மஸ்கை வெகுவாக புகழ்ந்த ட்ரம்ப் அரசின் முக்கிய துறையில் அவருக்கு இடமளித்தார். எவ்வளவு முன்னாடி கையை கட்டிட்டே விசுவாசமா அலைவான் இல்லங்க, அவன் நிக்க வைங்க. எங்கிட்ட யாரு கையை கட்டிட்டு இருந்தா? ராமசாமி அவன் சரிப்பட்டு வராதுங்க. அம்மாவாசை நீ வேண்டாங்க, நீ நெல்லியா நீ நெல்லியா பேச மாட்டே. ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கில் சூப்பர் PAC எனும் ட்ரம்ப் ஆதரவு அரசியல் நடவடிக்கை குழுவை உருவாக்கி $290 மில்லியன் அதிகமாக நன்கொடை அளித்ததாக கூறப்படுகிறது. நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேடா? சிறந்த நண்பர்களாக ட்ரம்பும் மஸ்கும் தங்களை காட்டிக்கொண்ட போதும் இந்த இரு ஆளுமைகள் எங்கே எப்போது வேண்டுமானாலும் மோதிக்கொள்ளக்கூடும் என்பது பற்றிய ஊகங்கள் சமீபத்தில் தான் வெளிவரத் தொடங்கின. ரெண்டு பேத்துக்குமே ஈகோ அதிகம். இந்த நிலையில் ட்ரம்பின் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற மசோதா வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை எலான் மஸ்க் கடுமையாக எதிர்த்தது மட்டுமின்றி கடும் விமர்சனத்தையும் முன்வைத்தார். புத்தியை காட்டிட்டே ஆனந்தம். மக்களுக்காக நல்ல ப்ராஜெக்ட் வரும்போது நாங்க அனுமதிச்சுதான் ஆகணும். அப்ப நான் கொடுத்த சீக்கெல்லாம் எனக்கு என்ன? நீங்க கொடுத்ததுக்கு மேலே நிறைய செஞ்சுக்கிட்டீங்க. ஆர்டரை மாத்த முடியாது. ஜியோவும் போட்டாச்சு. இதனைத் தொடர்ந்து அரசின் செயல்திறன் துறை தலைவர் பதவியில் இருந்து தானாகவே விலகினார் எலான் மஸ்க். அப்போது இருந்தே இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது. நீ என்னடா தூக்குறது? என் டொமோட்டா, நானே வெளியில போறேன்டா. எனக்குண்டு ஒரு கூட்டம், எனக்குண்டு ஒரு சங்கத்தை உருவாக்கி காட்டுறேன்டா. எலான் மஸ்கின் SpaceX நிறுவனத்துடன் அமெரிக்க அரசு பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ள நிலையில் அதை நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் அறிவித்தார். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு புரியல, நீ விட்டு பார், அப்ப தெரியும். இதனை அடுத்து ட்ரம்ப் ஒரு நன்றி கேட்டவர், நான் இல்லை என்றால் அவர் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது என விமர்சித்தார் எலான் மஸ்க். இது ஆக்சுவலா இதாகும்ல, பிளாட்ஃபார்ம் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நான் போட்டா அவருக்கு ட்ரிகர் ஆகும்ல. தன் உயிர் நண்பனையே கொல்ல நினைத்த ஒரு துரோகி. இதற்கு பதிலளித்த மஸ்க் நாசாவில் முக்கிய பங்காற்றும் டிராகன் விண்கலத்தை திரும்ப பெறுவோம் என்றார். ஆமா, அத அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்றேன்.
என்ன சின்ன பழத்தனமா இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. மின்சார வாகனங்களுக்கான மானியங்கள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளை நீக்குவது தொடர்பாக மஸ்க் விரக்தியடைந்துள்ளார் என தெரிவித்தார். I'm very disappointed because Elon knew the inner workings of this bill better than almost anybody sitting here. போய் நீ போய் சொல்றியாம்லடா? நோ ரபி, அவன் போய் சொல்றான் ரபி. கம் ஆன். ட்ரம்ப் மஸ்க் இடையே இருந்த நல்லுறவு வரி விதிப்பு மற்றும் செலவினங்கள் தொடர்பாக ட்ரம்ப் கொண்டு வந்த பிக் பியூட்டிஃபுல் மசோதாவால் உடைந்து போனது. இதையடுத்து ட்ரம்பை பாலியல் குற்றவாளி என்றும் நன்றி உணர்வில்லாதவர் என்றும் மஸ்க் கடுமையாக குற்றஞ்சாட்டினார். ஜனங்களை இன்சின்ச்சா புழிஞ்சு கரும்பு சாறு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஒரு டிடிஎஸ் காட்டியறீங்க. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? காசு வாங்கினீல என்கிட்ட கை நீட்டி 6 மாசத்துக்கு முன்னால சொல்லிருந்தா பேசாம போயிருப்பல. மலேசியாவைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் எக்ஸ் தளத்தில் ட்ரம்ப் பதவி நீக்கப்பட வேண்டுமா என்று கேட்டு பதிவிட்டிருந்தார். இதற்கு ஆம் என்று மஸ்க் பதிலளித்துள்ளார். பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க. எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா ஏன் ஏட்டே அவளைக்கு நீ என்ன பாக்கறியா? நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தி ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் தெரிஞ்சுக்க. மஸ்க் மீது ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் இனி அவருக்கு அரசின் உதவிகள் கிடைக்காது என்றும் ட்ரம்ப் பதிலடி தந்தார். தயவு பண்ணி கணக்கணக்குல கை வச்சவாப்பா. சேச்சே கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன். தேங்க்ஸ்ப்பா. ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து ட்ரம்பை நீக்கிவிட்டு துணை அதிபர் ஜேடி வான்ஸை அதிபராக்கி வெள்ளை மாளிகைக்கு அனுப்ப வேண்டும் என்று மஸ்க் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி பொய் கேஸ போட்டு மக்க மத்தியில இருக்கிற செல்வாக்க சரிக்க பாக்கியால எலான் மஸ்குடனான தனது நட்பு முடிந்து விட்டதாகவும் அவர் எதிர்க்கட்சிக்கு நிதி உதவி செய்ய விரும்பினால் மோசமான பின்விளைவுகளை சந்திப்பார் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த ஓனிடா தலைவர ஓவரா பயம் கொடுத்துறாங்க. இந்த நிலையில் திடீரென எலான் மஸ்க் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்காவில் புதிய கட்சியை தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக கருத்து கணிப்பையும் நடத்தி இருக்கிறார் எலான் மஸ்க். என்ன பண்றான்டா அவன்? அவனுக்கு தானே தெரியும். அந்த கருத்து கணிப்பில் 80% மக்கள் எலான் மஸ்க் புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்று ஆதரவு தெரிவித்துள்ளனர். எடிட்டிங் வேற லெவல். நான் எங்க நின்னு புரியல. அப்ப நான் தான் சிஎம். வா இதனை அடுத்து புதிய கட்சி தொடங்குவது காலத்தின் கட்டாயம் என கூறியுள்ள எலான் மஸ்க் தி அமெரிக்கா பார்ட்டி என்ற பெயரையும் முன்மொழிந்துள்ளார். உங்களையே மாத்திட்டா, உங்க ஆட்சியே தூக்கி போட்டுட்டா, உங்க ஆட்சி இனிமே இல்ல. ஆனந்தம் எலான் மஸ்க் புதிய கட்சியை தொடங்கினால் ட்ரம்புக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் என்கின்றன அரசியல் விமர்சகர்கள். ஏகிட்டியே நீ டபுள் கேம் விளையாடுறியா? நம்ம ரெண்டு பேரும் ஹை ஸ்கூல்ல மீட் பண்ணி காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க இல்ல. நீ ஒரு சோடா புட்டினா நான் ஒரு சைக்கிள் செயின். உன்னை நான் பாத்துக்கிறேன். மேலும் மற்றொருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மஸ்க், ட்ரம்ப் இன்னும் 3.5 ஆண்டுகள் மட்டுமே அதிபராக இருப்பார், ஆனால் நானோ 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்க போகிறேன் என்று கூறினார். என்ன தம்பி, இது என்ன ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு விளையாடுற கம்ப்யூட்டர் விளையாட்டு நினைச்சியா? அரசியல் ஆட்டம்னா என்னன்னு உனக்கு காட்டுறா. புதிய கட்சி என்ற கனவு வெறும் ட்வீட்டாகவே முடிவடையுமா அல்லது மாற்றத்தின் முன்னோடியாக ஆகுமா என்பதை வரும் நாட்களில் அமெரிக்க அரசியல் வரலாறு எழுதப்போகிறது. நான் அரசியல்வாதி, எங்களுக்கெல்லாம் ஒரு நரம்பு கூட. உனக்கு எனக்கும் பகதான். பாம்பு தீண்டியே தீரும். ட்விட்டரை மாத்திட்டாரு. இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கான ஆளு, கிட்டத்தட்ட இவர மாதிரி தான். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். இல்ல சொல்றேன், அமெரிக்கால என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தானே இங்க அஃபெக்ட் ஆகும். அது சொல்றேன். இது மாறினா கூட ஒரு சின்ன ஷேக் இருக்கும், கரெக்டு தான். பட் ஆனால் தெரில, அப்போ ஆளுக்கு திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு யங்ஸ்டர் காலம், யங்ஸ்டர்னு சொல்ல முடியாது, தெரில. இது மாதிரிலாம் சொன்னாங்க. திடீர்னு வாங்கினாரு, பேரை மாற்றினாரு, எல்லாத்தையும் தூக்கி வெளில அனுப்பிச்சு கிளம்புங்கன்ட்டாரு சிஇஓ. அந்த மாதிரி பண்ணாலும் அந்த மாதிரி சடனாக முடிவு எடுக்கக்கூடிய ஆள் தான். என்னதான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல சும்மா 2 பேத்துக்குமே ஈகோ ஜாஸ்தி. நீயா நானான்ற ஈகோ ஜாஸ்தி. அவர் ஈகோ இதுனால தானே அந்த ட்விட்டர்லேயே இவ்வளோ பாடுபடுத்துனதுன்னு சொன்னாங்க அந்த டயத்தில். ஆனால் நல்ல பிஸ்னஸ் மேனு,
ஆனால் தெரில எப்படி இது ஒரு கூட்டாகும் என்னன்னு பார்ப்போம். இங்கேயே நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 9 மாதம் கழிச்சு கட்சி தொடங்க போகிறீங்க. கட்சிலாம் தொடங்க போகிறதில்ல, நம்ம எலெக்ஷன் டைம் அப்போ வேணால் போயிட்டு ஒரு சர்வே எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னத்தையும் பண்ணுங்க, என்ன எதுலேயும் இருக்காதீங்க, கீழே கும்மிடுவாங்க. உங்கள் சேனலில் தான் எடுக்க போகிறேன். என்ன கீழே கும்மிடுவாங்க. நீங்கள் என்னமோ அது நீங்கள் சர்க்காசம் பழக வச்சுருக்கீங்களே, அப்புறம் சேனல் இருந்ததை மறந்துட்டீங்க. அதில் வேணாம், அதில் ஆனால் நம்ம என்ன அடிப்பாங்க, அதனால உங்கள் சேனலில் பண்ணுறேங்க ப்ளீஸுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுப்போம் A4 ஷீட்டில் வந்து இருக்கிற அப்போதைக்கு தெரிஞ்சு வேலையை பார்ப்போம். எந்தெந்த கட்சி யார் யார் கூட சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு அதில் வந்து பாக்ஸ் போட்டு டிக் மார்க் போட்டு நீங்கள் அந்த இதில் போட்டுருங்க. நான் அப்புறமா வீடியோவில் நான் ஓப்பன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றோம். சரி, நான் தான் சொன்னேங்க, ஏதோ பையன் கனவு கண்டுட்டு வந்துருக்காரு போல். விடுங்க, நடக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ அதை பார்ப்போம். சரி, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.